தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதான விமர்சனங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தவிக மீதான விமர்சனத்தை முன்வைத்து வருவதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்னும் 6 மாதத்தில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மும்முனை போட்டியானது தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகைக்கு பிறகு 4 முனை போட்டியாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதான விமர்சனங்கள் தொடர்ந்து வருவதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகம் தங்களோடு கூட்டணிக்கு வரும் என அதிமுக எதிர்பார்த்திருந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்பது அதன் மூலமாக தெளிவாகியிருந்த நிலையில் தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதான விமர்சனங்களை முன்வைத்து வரக்கூடிய அந்த வேளையில் தமிழக வெற்றிக் கழகம் மக்களை சந்திப்பதில்லை என்ற குற்றம் சாட்டியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கடந்த 50 ஆண்டு காலம் போட்டியில் இருந்த 2 கட்சிகளுக்கும் செல்வாக்குள்ள தலைவர்கள் மறைந்து விட்டார்கள். ஒரு பக்கம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி, மறுபக்கம் நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் போற்றுதலுக்குரிய புரட்சி தலைவி அம்மா. இந்த சூழலில் தான் இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம். இப்படி சந்திக்கின்ற இந்த சூழலில் புதிய புதிய கட்சிகளும் உருவாகி இருக்கிறது. புதிய கட்சிகளும் உருவாகி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வெளியிலே மக்களை சந்திப்பதில்லை, மக்களோடு நேரடியாக தொடர்பு இல்லை, ஏதோ சினிமாவில் நடித்தார்கள், அந்த சினிமாவில் நடித்து வைத்துக் கொண்டு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கிவிட்டதை போல தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு அவர்களும் தேர்தல் களத்தில் வருகிறார்கள். இந்த சூழலில் தான் நாம் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இதில் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மற்ற தேர்தலை போல் இல்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பேசியதை நாம் பார்த்தோம். தொடர்ந்து 10 படம் ஓடிவிட்டாலே முதலமைச்சர் ஆகிவிடலாம் என விஜய் எண்ணுவதாக கூறியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன். அவர் பேசியது என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். அனுபவம் இன்றைக்கி யாரோ இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கிட்டு யாரோ இன்றைக்கி புதுசாக கிளம்பியிருக்காங்க. ஏதோ ஒரு 10 படம் ஓடுனாவே நம்மெல்லாம் முதலமைச்சராகிடலாம் அப்படிங்கிறது போல் ஒரு மாய ஒரு எண்ணத்தில் இன்றைக்கு பாவம் அது இந்த அனுபவம் இல்லாதவர்கள் கூட இன்றைக்கு திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார்கள் என்ற வகையிலே வாழ்த்துக்கலாம். ஆனாலும் அதே அந்த அவர்கள் அந்த அளவிற்கு இன்னும் அந்த ஆட்சி பொறுப்பிற்கு வரக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பக்குவமும் பட்டறிவும் அல்லது அரசியல் அறிவும் அனுபவமும் இன்னும் பயிற்சி பெற வேண்டும். அதற்கு முன்னாக அவசரப்பட்டு வந்தவுடனேயே அந்த முதலமைச்சர் என்று வருவதையும் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதான அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் விமர்சனங்களை நாம் பார்த்தோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், தமிழக வெற்றிக் கழகம் தங்களோட கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு அதிமுக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி EPS கூட சொல்லியிருந்தாரு, ஒரு பெரிய கட்சி எங்களோட கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது சமீபத்தில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டம், தமிழக வெற்றிக் கழகத்துடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தின் மூலமா தெளிவாகி இருக்கு. அவங்க தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கும் போது அதிமுக அதில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது முடிவாகி இருக்கு. அப்போ கூட்டணிக்கு வருவாங்க எதிர்பார்க்கும் போது ஒரு நிலைப்பாடு, கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லும் போது அவங்க மீதான விமர்சனங்கள் முன்வைக்கிறது எந்த விதத்தில் ஒரு நியாயமான அரசியலா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா எழுந்தாலுமே கூட தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதான விமர்சனங்கள் அதிமுக மட்டும் வைக்கல, திமுக கூட்டணி கட்சிகள் வைக்கிறாங்க, இன்னொரு புறம் சீமான் வைக்கிறாரு. இப்படி பல முனையில இருந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதான விமர்சனங்களை விஜயும் தமிழக வெற்றிக் கழகமும் எப்படி எதிர்கொள்ள போறாங்க, அது குறித்தான களம் என்னவாக இருக்கு? ஷாம், வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதான அந்த அதிமுகவின் தாக்குதல் தொடங்கி இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் எழும்பியிருக்கின்றது. அதற்கு காரணம், இந்த சட்டமன்ற தேர்தல் பரபரப்புகள் தொடங்கியதிலிருந்தே தமிழக வெற்றிக் கழகத்தை அதிமுக ஆதரித்து பேசிக் கொண்டிருந்தது. இன்னும் குறிப்பாக இந்த கரூர் துயர சம்பவத்தின் போது மற்ற கட்சிகளை காட்டிலும் தாவேகாவுக்காக பரிந்து பேசிய, அவர்களுக்காக
ஓடோடி சென்று கருத்துக்களை தெரிவித்த கட்சி எதுவென்றால் அதிமுகவாக இருந்தது. அதற்கு காரணம் பொதுவெளியிலே சொல்லப்பட்டது, அவர்கள் கூட்டணிக்காக தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்காக பேசுகிறார்கள், அதற்காகத்தான் பரிந்து பேசுகிறார்கள் என்றெல்லாம் விஷயங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் 2 தினங்களுக்கு முன்பு விஜய் தலைமையிலே நடைபெற்ற அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நாங்கள் யாருடனும் கூட்டணி கிடையாது, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி, விஜய் தான் சிஎம் கேண்டிடேட் என்று ஆணித்தரமாக அவர்கள் பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி சொல்லிவிட்டார்கள். அதன் காரணமாக இனியும் காத்திருந்தால் எந்த பயனும் கிடையாது என்று அதிமுகவிற்கு இருந்த சிறு நம்பிக்கை கூட உடைந்து விட்டதாக சொல்கிறார்கள். அதன் காரணமாக தற்போது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் KP முனுசாமி விஜயை கடுமையாக சாடியிருந்தார். கிருஷ்ணகிரியிலே பூத் ஏஜென்ட்டுகள் சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய அவர் விஜயை மிக கடுமையாக பேசியிருந்தார். தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாய பிம்பத்தை விஜய் உருவாக்கி வைத்திருக்கின்றார். அதாவது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல புதிய கட்சிகள் உருவாகி இருக்கின்றது, அவர்கள் வெளியே சென்று மக்களை சந்திப்பது கூட கிடையாது, மக்களுக்கும் அவர்களுக்கும் நேரடியாக எந்த தொடர்பும் கிடையாது, ஏதோ சினிமாவில் நடித்தார்கள், அதன் மூலமாக புகழை உருவாக்கி கொண்டார்கள், அந்த புகழை வைத்து தங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருப்பதாகவும் தங்களுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு இருப்பதாகவும் உருவகம் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த பொய்யான கட்டமைப்பை வைத்து தங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பது போல ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குகிறார்கள் என்று விஜயை மிக கடுமையாக சாடியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் விஜய் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கின்றார், ஆனால் களத்துக்கே வருவது கிடையாது, மக்களுக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லி அவர் தமிழக வெற்றி கழகத்தை சாடி பேசியிருந்தார். இது நேற்றைய தினம் ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அப்படியானால் இனி அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கிடையாதா? அதனால்தான் அதிமுகவினுடைய 2ஆம் நிலை, அதாவது அதிமுகவது முதல் நிலை என்று சொன்னால் அது EPS அவர்கள், அடுத்த தலைவர் என்று சொன்னால் KP முனுசாமி. அந்த அளவில் தான் அனைத்து கூட்டங்களிலும் புரோட்டோகால் போன்றவை எல்லாம் இருக்கின்றது. எனவே KP முனுசாமியே விஜயை கடுமையாக சாடுகிறார் என்றால் ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்தது. அந்த அதிருப்தி அடங்குவதற்கு முன்னதாகவே இன்று நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல்லில் நடைபெற்ற கூட்டத்திலே கடுமையாக பேசியிருக்கின்றார். விஜயை பொறுத்தவரையில் அவருக்கு பயிற்சி போதாது, அவர் இன்னும் பயிற்சி பெற வேண்டும் என்று சொல்கிறார். ஏதோ ஒரு 10 படத்தில் நடிக்கிறாங்க, உடனே தமிழ்நாட்டுக்கு CM ஆகணும்னு ஆசைப்படுறாங்க என்று அவர் பேசுகிறார். ஆனால் இத்தனை நாட்களாக ஒரு இடத்திலும் கூட விஜயை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இவர்கள் தாக்கி பேசவில்லை என்பதுதான் உண்மை. விஜய்க்கு அனுபவம் போதாது என்றும் மிக கடுமையாக நத்தம் விஸ்வநாதன் சாடி இருக்கின்றார். ஒரே ஒரு விஷயத்திற்காக விஜயை பாராட்டலாம், அவர் திமுகவை எதிர்க்கிறார், அந்த திமுகவை எதிர்க்கக்கூடிய விஷயத்திற்காக மட்டும் விஜயை பாராட்டலாம். மற்றபடி அவர்களிடம் கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை என்ற ரீதியில் திண்டுக்கல், அதாவது நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல்லிலே பேசியிருக்கின்றார். இந்த பேச்சுக்கள் மிக கடுமையான பிரதிவாதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதில் சற்று நாம் பின்னோக்கி சென்று பார்க்கும்போது நாமக்கலிலே EPS பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் பறந்தது. அப்போது EPS சொல்லியிருந்த அந்த வார்த்தைகள் மிக பிரபலமடைந்தது. அதாவது கொடி பறக்கிறது, பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள், இது கூட்டணிக்கான ஆரம்பம் என்றெல்லாம் பேச்சுக்கள் முன்வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் விரைவில் அதிமுக கூட்டணிக்கு ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகிறது என்று EPS சொல்லியிருந்தார். அவர் சொன்ன பிரம்மாண்ட கட்சி தமிழக வெற்றி கழகம்தான். விஜய் கட்சியை மனதில் வைத்துதான் EPS அவ்வாறு சொன்னார் என்று சொல்லப்பட்டது. அதிமுக தரப்பிலிருந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலமுறை கூட்டணிக்காக பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக 2 கட்சிகள் தரப்பிலும் அது ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் விஜயினுடைய கூட்டணிக்காக அதிமுக காத்திருந்தது என்று அடித்து சொல்கிறார்கள். ஆனால் விஜய் தரப்பை பொறுத்தவரையிலே அவர்கள் திடமாக அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம், விஜயை யார் CM கேண்டிடேட்டாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் கூட்டணியில் சேர்த்துக்கொள்வோம், கூட்டணிக்கு வரக்கூடியவர்கள் எங்களுக்கு கீழ்தான் செயல்பட வேண்டும், நாங்கள் யாருக்கு கீழும் செயல்பட மாட்டோம் என்ற முடிவிலே அவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய சிக்கலை அதிமுகவுக்கு ஏற்படுத்தியிருப்பதாக இந்த கூட்டணிக்கான ஒரு பிரச்சனையாக குறிப்பிடுகின்றார்கள். அதே போல RB உதயகுமார் சில தினங்களுக்கு முன்பு பேசியிருந்தார். அப்போது பேசும்போது தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வர வேண்டும், அப்படி வந்தால் மட்டும்தான் அவர்களுக்கும் நல்லது, அது அதிமுகவுக்கும் நன்மை பயக்கும். ஒருவேளை TVK இந்த முறை கூட்டணிக்கு வரவில்லை என்று சொன்னால் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் பிறகு விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது, அந்த அளவுக்கு அழித்து ஒழித்து விடுவார்கள் என்ற ரீதியிலே உதயகுமார் பேசியிருந்தார். அதே போலதான் ராஜேந்திர பாலாஜியும் பலவாறு புகழ்ந்து விஜய் தமிழக வெற்றி கழகம்
அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பேசியிருந்தார்கள். தொடர்ந்து அதிமுகவினுடைய பல முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் என பலரும் பேசியிருந்த நேரத்திலே தான் விஜயினுடைய அந்த கூட்டத்திலே சிறப்பு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் 2 கட்சிகளுக்கும் இடையே இனி கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை வெளிப்படுத்தியிருக்கின்றது. அதன் காரணமாக இனி விஜயை நாம் ஆதரித்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அவரை அடித்து ஆடலாம் என்று முடிவு செய்திருப்பதாக தெரிகின்றது. அதனுடைய வெளிப்பாடு தான் முன்னாள் அமைச்சர்களான KP முனுசாமியும் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் பேசியிருக்கின்றார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் மற்ற முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் அவர்கள், வைகை செல்வன் இது போன்றவர்களும் பத்திரிகையாளர் சந்திப்புகளிலே தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் அவரது அரசியல் நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் விமர்சிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ராஜேஷ், டிவிகே மீது அதிமுக மட்டும் இல்ல பல்வேறு கட்சிகளும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதுல ஒரு காமனான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது, டிவிகே அப்படிங்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் மட்டும் தான் பண்றாங்க, மக்களை போய் களத்துல சந்திக்கிறது கிடையாது, மக்களுடன் நேரடி தொடர்பு இல்லை அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு சொல்லக்கூடிய விஷயங்கள். மக்களுடன் நேரடியாக ஒரு தொடர்புல இல்லாத ஒரு கட்சி எடுத்த உடனே முதலமைச்சராகி முட்டி அவங்களால ஒரு கேபினெட்டை ஃபார்ம் பண்ணி மக்களுக்காக சேவை செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா எழுப்பப்பட்டாலுமே கூட டிவிகே இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, அது குறித்தான விவரங்கள் எதுவும் இருக்கா? அதாவது விஜய் கட்சியினரை பொறுத்தவரையில் நாம் அவர்களிடம் கேட்கும்போது, நீங்கள் நேரடியாக மக்களை சந்திப்பதில்லை, அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே எப்படி ஆட்சி அமைக்க முடியும் என்றெல்லாம் கேள்வி எழுப்பும்போது, எம்ஜிஆர் எப்படி ஆட்சியை பிடித்தார், ஆந்திராவிலே என்டிஆர் எப்படி ஆட்சியை பிடித்தார் என்றெல்லாம் எதிர்கேள்வி எழுப்புகின்றார்கள். ஆனால் எம்ஜிஆர் அதற்கு முன்பு திமுகவில் பல ஆண்டுகள் இருந்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், பொருளாளர் வரை இருந்து செயல்பட்டிருக்கிறார், அவருக்கு அடிப்படை கட்டமைப்புகள் இருந்தது. அதன் காரணமாகத்தான் அவர் திமுகவிலிருந்து வெளியே வந்த பிறகு அவரால் எளிதாக தேர்தலை அணுக முடிந்தது. ஆனால் விஜய்க்கு அப்படி ஒரு கட்டமைப்பு இல்லை என்று விஜயனுடைய எதிர்ப்பாளர்களும் அரசியல் நோக்கர்களும் பொதுவாக இந்த கருத்துக்களை சொல்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு தற்போது தமிழ்நாடு முழுக்க விஜயனுடைய அந்த ஃபேன்ஸ், விஜயனுடைய ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் என இருந்தாலும் கூட அவர்களுக்கு முறையான கட்டமைப்பு என்பது இல்லை என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டிலே சுமார் 69,000 பூத்துகள் இருக்கின்றன. அனைத்து பூத்துகளிலும் ஏஜென்ட்டுகளை கொண்ட கட்சிகள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 2 கட்சி தான். ராஜேஷ், நீங்க இணைப்பில் இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது குறித்து பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து லயோலா மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.